திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யார் அப்பா காசு? அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அரசியல் கொத்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷஃபி. அண்ட் நேத்தும் பாத்தீங்க அப்படின்னா சட்டசபையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்கத்தான் செஞ்சிச்சு. அதுலயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா முந்தா நேத்து நம்ம கேப்டன் அவருடைய ஒய்ஃப் பிரேமலதா இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. அதாவது அடிக்கடி சண்டை மட்டுமே போட்டிருக்காங்க, இது சட்டமன்றமா இல்ல சட்டமன்றமான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அதுலயும் குறிப்பா ஆதவர்ஜினான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை மட்டும் பேச சொல்லாதீங்க, அவர் பேசுறதுனாலதான் பல சண்டைகள் வருது, அவருடைய வாய்ப்பை கொஞ்சம் கம்மியாவே கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சிருந்தாங்க. அதுக்கு கூட ஆதவர்ஜினா அப்பவே பதில் சொல்லியிருந்தாப்புல. கேப்டன் அவர்கள் கூட பயங்கரமா கோவப்பட்டார், சும்மாவா கோவப்பட்டார், அவரை ட்ரிகர் பண்ணாங்க, ஒரு காரணம் இருந்துச்சு, அந்த காரணத்துக்காக தானே கோவப்பட்டாரு. அந்த மாதிரிதான் எங்க வாயை புடுங்குறாங்க, நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கான பதில்லாம் சொல்லியிருப்பாப்புல. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி ஆதவர்ஜினா லீவே போட்டாப்புல. அண்ட் அதுக்காகவே சரி ஓகே ஆதவர்ஜினா வேற வரல, அதனால இன்னைக்கு எல்லாரும் 1:30 மணிக்கெல்லாம் சட்டசபையை முடிச்சுட்டு வீட்டுக்கே போய் சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, இவங்க சொல்ற மாதிரி ஆதவர்ஜினா இருக்கிறதுனால தான் பல சண்டைகள் வருதா? அப்ப இன்னைக்கு ஆதவர்ஜினா இல்லல, அதனால சண்டையே வரலையா, யாரும் கூச்சலே போடலையான்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. மார்க்கண்டேயன் அவர்கள் பேசும்போது இந்த கார் விஷயத்த மறுபடியும் எடுத்துட்டு வந்துட்டாப்ல. அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக கார் கொடுக்கிறாரு சிஎம், அதுக்கெல்லாம் நிதி இருக்குது, நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா கார் கொடுக்கறதுக்கு நிதி இருக்கும்போது விவசாயிகளுடைய கடனை ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை மட்டும் ரத்து பண்ண மாட்டாங்களே அப்படிங்கிற குற்றச்சாட்டை, அதாவது டைரக்டா விவசாயிகளுடைய பிரச்சனையை பத்தி பேசணும் அப்படின்னா விவசாயிகள் பிரச்சனையை பத்தி மட்டும் பேசிட்டு போயிடலாம். விவசாயிகள் கடன் மேல உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க. ஆனா இவங்க எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த டைரக்டா பேச மாட்டாங்க. இப்போ விவசாயிகள் பிரச்சனைக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி, விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி விவசாயி கடனை வந்து ரத்து பண்ணணும் டைரக்டா கேட்டா அது டைரக்டா முடிஞ்சிடும். ஆனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் காரு கொடுக்க முடியற உங்களால விவசாயி கடனை ஏன் ரத்து பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கேட்டாதான் இன்னும் கொஞ்சம் நங்குரம் ஹெவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியுமே பாத்தீங்க அப்படின்னா நீட்டு பிரச்சனைக்கு நீட்டுக்குன்னு போராட மாட்டாங்க, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகனையும் இந்த நீட்டையும் லிங்க் பண்ணாங்க. இப்போ விவசாய பிரச்சனையும் இந்த கார் பிரச்சனையும் லிங்க் பண்றாங்க. இதை பண்ணாதீங்கன்னு பல தடவை சொல்லிட்டாங்க, மறுபடியும் நாங்க அதை தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மார்க்கண்டேயன் பண்றதுனால சிடிஆர் நிர்மல்குமார் இருந்துச்சு ஒரு சூப்பரான பதிலடி ஒன்று கொடுத்தாப்புல. அதாவது 5 கார் வச்சிருக்கோம், 6 கார் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, எத்தனை கார் இருந்தாலும் உங்க தொகுதி மக்களை நீங்க போய் சந்திக்கணும், தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் போய் பார்க்கணும். நான் ஒரு சில கிராமங்கள்லாம் போகும்போது 5 வருஷம் ஆச்சுங்க சட்டமன்ற உறுப்பினர்லாம் இந்த பக்கம் வந்துன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஸோ சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஜோதிமணி அவர்கள் கேட்டிருந்தார், அதாவது அவருடைய பொருளாதார அடிப்படையில் எனக்கு வந்து கார் இல்லை, கார் இருந்துச்சுன்னா தொகுதியில் போய் மக்களுடைய பணியை பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. ஸோ அவரை மாதிரி மற்ற சட்டமன்ற உறுப்பினரும் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த கார் வழங்கும் திட்டத்தை பொதுவாக அறிவிச்சாங்க. ஸோ ஆல்ரெடி கார் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை வந்து அப்ளை பண்ணாம விட்டுருங்க, ஓகே, இல்ல தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்க போறாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இந்த கார் பிரச்சனையை மறுபடியும் கொண்டு வந்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு எச்சரிக்கையாவே சொன்னாப்ல, நீங்க இந்த மாதிரி மறுபடியும் பேசுவீங்கன்னா நாங்களும் மறுபடியும் பேசுறதுக்கு ரெடின்னு. 5 கார் 10 கார் வச்சிருக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, தொகுதியில போய் சுத்தி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு உறுப்பினர்களும் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நாங்கள் போறப்போ, கடந்த வாரம் நான் ஒரு கிராமத்துக்கு போனேன், அந்த கிராமத்திற்கு இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினரே வந்ததில்லை. நீங்க 5 கார் 10 கார் வச்சிருக்கலாம் பிரச்சனை இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் பணியை செய்வதற்கு அவர்களுக்கு வாகனம் தேவை. இன்னைக்கு இருக்கிற தாசில்தார் லெவல்ல இருந்து எல்லாருக்கும் வாகனம் இருக்கு. அண்ட் இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அடிச்ச அடி கூட மெதுவா தான் இருந்துச்சு, ஆனா செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த அடி தான் பலமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. நீங்க பல கோடி ரூபாய் கார்ல போனாலும் அரசு வழங்கக்கூடிய கார்ல போகும்போது அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. சரி ஓகே, காரை பத்தி பேசுனதுனால நான் இதையும் சொல்றேன், 24 கோடி ரூபாயில கார் ரேஸ்லாம் நடத்துனீங்களே, அது எந்த காசை வச்சு நடத்துனீங்க அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்தே கேட்டாப்ல. ஆனால் எங்களை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது கார் ரேஸுக்கு 24 கோடி செலவு பண்ணீங்களா? அதெல்லாம் யார் அப்பா காசு? உடனே அதுக்கு கே நேரு அவர்கள் நினைச்சு ஒரு பயங்கரமான பதில் ஒன்று சொன்னாப்ல. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாப்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருடைய வேலை என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது தானே. எப்படி அவர் வந்து ஹாக்கி நடத்தினாரோ, எப்படி வந்து அவர் செஸ் நடத்தினாரோ, அந்த மாதிரி இந்த கார் ரேஸையும் நடத்தினார். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. ஒரு நியாயமான கேள்விதான், அதுல எந்த தப்பு இல்லை. ஆனா கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார் கொடுக்கறதுக்காக ஒரு நிதி ஒதுக்க வேண்டியிருக்கு. இவ்வளவு நிதி பிரச்சனையில இந்த கார் கொடுக்கறதுக்கு பதிலாக விவசாய பிரச்சனையில நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியா இருக்குது.
இதே கேள்வியை அப்படியே காப்பி பண்ணி அந்த கார் ரேஸ்ல கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்களேன். அந்த டைம்லும் இதே மாதிரி தான் நிதி பிரச்சனை இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது 24 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கார் ரேஸை நடத்துறதுக்கு பதிலா அந்த 24 கோடி ரூபாயை கொண்டு போய் விவசாயிகளுக்கு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வந்திருந்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதை நீங்க அப்படி யோசிச்சிருக்கலாம்ல. ஆனா நீங்க அப்படி யோசிக்காம இப்ப மட்டும் இப்படி யோசிச்சீங்கன்னா இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் செங்கோட்டையன் கேட்டாப்ல. அதாவது 24 கோடி ரூபாய் நீங்க கார் ரேஸ் நடத்துவீங்க, ஆனா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கவுங்க தொகுதியில போய் அதாவது அவங்களுடைய பணி பண்றதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் ஒரு கார் இருந்தா, ஒரு டிரைவர் இருந்தா, ஒரு உதவியாளர் இருந்தா மக்கள் பணியை சிறப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கார் கொடுக்கறத இவ்வளவு விமர்சனம் பண்றீங்களே, அப்ப நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு டாப்ல. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார், அதனால செய்தார்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் 24 கோடி செலவு பண்றவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு வாகனம் வாங்கி தருவதை பற்றி நீங்கள் பேசுவது எவ்வளவு நிலையில இருக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதுல இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி காரு வேணும் காரு வேணான்ற ஒரு பிரச்சனையவே சட்டசபையில வச்சு எத்தனை வாட்டி தான் விவாதம் பண்ணீங்க? ஒரு வாட்டி சொன்னீங்களா அதோட விட்டுட்டு போயிடலாம். டிஎம்கே சைட்ல எங்களுக்குலாம் வந்து பொருளாதாரத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நாங்கெல்லாம் வசதி வாய்ப்போட தான் இருக்கோம், எங்க கிட்ட ஆல்ரெடி 5 கார் 6 கார் இருக்கு அப்படின்னா அது உங்களோட வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி சொல்லிட்டீங்களா அதோட விட்டுருங்க, மறுபடியும் இந்த விவாதத்தை சட்டசபைக்கு கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சபாநாயகரே சொல்லிட்டாப்ல. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா அவருடைய பொருளாதார நிலை அந்த மாதிரி இருக்குது, அதனால அவர் கேட்டிருக்காரு, அதனால அவருக்கு மட்டும் கொடுக்காம அவரை மாதிரி பல பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் சிஎம் சார் இதை பொதுவா அறிவிச்சிருக்காரு. அப்படி இது யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இல்ல எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறவங்க விட்டுருங்க. யாரும் வற்புறுத்தி இந்த ஸ்கீமை நீங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல போறது கிடையாது. பயனுள்ள இந்த திட்டத்தை பயன் இல்லைன்னு பேசாதீங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு காசு ஒதுக்குறீங்களே, இதுக்கு காசு ஒதுக்கி இருக்கலாமே, கார் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை பண்ணிருக்கலாமே, அதை பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி ஒரு விவாதத்தை இதுக்கப்புறம் சட்டசபைக்கு கொண்டு வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சபாநாயகரும் சொல்லிட்டாப்ல. கார் பிரச்சனையை பற்றி தொடர்ந்து பேசுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு, எனக்கு 10 கார் இருக்குது, நான் கார் இருக்குது, நான் தேவையில்லை என்றால் இங்க வந்து பதிவு பண்ண தேவையில்லை, அது தேவையற்ற ஒரு செய்தியாக கருதி இங்க விட்டுருங்க. இதுல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வர எஞ்சி பதில் சொல்றாப்ல. நீங்க தானே சொன்னீங்க கஜானாவை தொடச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, கார் வழங்குறதுக்கு பதிலாக விவசாய பிரச்சனை தீர்வு பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிற இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதே விஷயத்த அப்படியே அவரே பேசிட்டு அதுக்கப்புறமா கார் ரேஸ் மேட்டருக்கு வந்துட்டாப்ல. கார் ரேஸ் அப்படிங்கிறது நாங்க நடத்தும் போது இதை நடத்த முடியாது, இதனால நிறைய விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை நடத்தவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் தடுத்தாங்க. ஆனா கோர்ட் சைட்ல இருந்தே இல்ல இதை யாரும் தடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவே போட்டாங்க. அதை மீறி நாங்க நடத்தணும், நைட் டைம்ல ஒரு கார் ரேஸை நடத்த முடியும்னு சொல்லி நடத்தி காமிச்சிருக்கோம். இதை நீங்க பாராட்டணும். நீங்களே வந்து இதை இப்படி பேசிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நீங்க அந்த ரேஸ் ஓட்டினாங்கல்ல வீரர்கள், அவங்கள நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்ல. சோ நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்க, அது ஒரு விமர்சனமா சொல்லும் போது அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கா. இப்ப சட்டமன்ற உறுப்பினருக்குலாம் கார் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அதை நீங்க விமர்சனம் பண்றீங்க. அப்ப நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நீங்க கொச்சப்படுத்துற மாதிரி எடுத்துக்கலாமா? கார் ரேஸை கொச்சப்படுத்துவது நீங்க எங்களை கொச்சப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சப்படுத்துவீங்க. இதுல கடைசியா தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு மட்டும் ஆதவர்ஜுனா சட்டசபைக்கு வந்திருந்தாருன்னா இவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பயங்கரமான பதிலடி கொடுத்திருப்பாப்ல. அது பயங்கரமான கலவரமா போயிருக்கும். 50 பேர் எஞ்சி கத்தி கதறி ஆர்ப்பாட்டமே பண்ணிருப்பாங்க. உடனே நம்ம பிரேமலதா அவர்கள் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஆள் வந்தாலே இந்த வேலையை தான் பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவர் வரல அப்படிங்கிறதுனால டோன்ட் வரி, அவருக்கு பதிலாக இன்னைக்கு நான் களத்துல இறங்கி சிறப்பான சம்பவத்தெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி யாரு களத்துல இறங்குனாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மக்கள் நலத்துறை அமைச்சர் டாக்டர் KG அருண்ராஜ் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து சில கேள்விகள்லாம் வந்து கேட்டாப்ல. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க, அதாவது நிதி நிலைமை இப்படி இருக்கும்போது அந்த நிதியை ஒதுக்கி நீங்க கார் கொடுக்கறதுக்கு பதிலாக விவசாயியுடைய கடனை ரத்து பண்ணலான்ற மாதிரி கேட்குறீங்க. அதாவது வாக்குறுதி கொடுத்தீங்களே அதை ஏன் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. நியாயமான கேள்விதான். பட் அதே மாதிரி ஒரு நியாயமான கேள்வியை நானும் கேட்கிறேன். அதாவது மகளிர் உரிமை தொகையை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதியில கொடுத்தீங்க, ஆனா எப்ப நிறைவேற்றுறீங்க? 2 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாயே கொடுத்தீங்க. சோ அதை நான் குறை சொல்லலை, ஏன்னா நிதி நிலைமை அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிதி நிலைமை இருக்கும்போது கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்களே, அது மட்டும் எப்படி? அது எப்படி கொண்டு வந்தீங்களோ அந்த மாதிரி தான் இந்த சட்டமன்றத்துக்கு நாங்க கார் கொடுக்குறோம், ஏன்னா அவங்களுக்கு அவசியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவுல கலைஞர் அவர்களுக்கு கடல்ல பேனா வைக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? உடனே அதுக்குமே நாங்க பதில் சொல்றோம், எங்கிட்ட பக்காவான பதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் எதிர்த்து பதில் சொன்னாப்ல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கலைஞர் அவர்களுக்கு பேனா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத ஆளே கிடையாது, 50 பேரும் எல்லாருமே வந்து சொன்னாங்க. இவ்வளவு ஏங்க மக்களுடைய ஆதரவோட தான்
தான் நாங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் பண்ணோம். அதெல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போய் ஒன்றிய அரசு கிட்ட இருந்துலாம் அப்ரூவல் எல்லாம் வந்துச்சு. அதை மீறி இப்ப இருக்கிற பொருளாதார நிலைமையில இதெல்லாம் நமக்கு தேவைதானா, இப்போதைக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்தினது யாரு தெரியுமா? எங்களுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா புகழ்ந்துலாம் தள்ளலாப்ல. ஆனா கடைசியில சபாநாயகர் சரி ஓகே எல்லாத்தையும் சொன்னீங்க, அதுல ஒரு உண்மையும் சேர்த்து சொல்லுங்க, மக்கள் ஆதரவோடு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, மக்கள் இதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க, அந்த உண்மையும் சொல்லுங்க, அந்த உண்மையை மட்டும் ஏன் மறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த உண்மையை சபாநாயகர் போட்டு உடைச்சு விட்டாப்ல. ஒரு கூடுதல் செய்தியாக ஒன்றை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்ப்பும் பல தரப்பில் வந்து அந்த உண்மையை நீங்கள் சொல்ல வேண்டும். நிதிநிலை இப்படி இருக்கும்போது இப்போ போய் சட்டமன்ற உறுப்பினருக்குலாம் கார் கொடுக்குறீங்களே அப்படிங்கிற விஷயத்தை நீங்க இன்னொரு வாட்டி எடுத்து வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நாங்களும் உங்களுடைய ஆட்சியில நிதிநிலை இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பண்ணீங்களே, அதுக்கு பதிலாக இதெல்லாம் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எங்களாலையும் பேச முடியும். இது ரெண்டையும் பேசுறதுக்கான நேரம் இதுவான்னு சொல்லி கேட்டா கிடையாது. சட்டசபையில மக்கள் பிரச்சனையை பத்தி பேசலாம்னு சொல்லி வந்துட்டு அதை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்பயும் போயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் சபாநாயகர் இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காப்புல. பட் இருந்தாலும் இது இதோட முடிஞ்சு போயிருமா இல்ல மறுபடியும் இது விவாதத்துக்கு வருமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா சிறுபான்மை துறை அமைச்சர் ஏஎன் ஷாஜகான் அவர்கள் பேச ஆரம்பிச்சார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிறுபான்மை மக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிறப்பான திட்டங்கள்லாம் இந்த தாவேகா அரசு கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இந்த சட்டசபையில நான் மென்ஷன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தெல்லாம் ஒண்ணு ஒண்ணா மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாப்புல. கிறிஸ்தவ மக்களுக்கு பாத்தீங்கன்னா கல்லறை தோட்டத்துக்கு 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அண்ட் முஸ்லிம்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹஜ்ஜுடைய மானியம் இருக்கு இல்லையா, அதை 25,000 இருந்து 35,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம எங்களுடைய தலைவர் காயிதே மில்லத்தருடைய பெயர்ல திருவள்ளுவர் நாளன்னைக்கு விருது வழங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சிறப்பான திட்டங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாம வரலாற்றுல இது வரைக்கும் நடக்காத மாதிரி நிதிநிலை அறிக்கை அன்னைக்கு சிறுபான்மையுடைய மக்களுக்காக 20க்கும் மேற்பட்ட திட்டங்களை அறிவிச்ச ஒரே ஒரு அரசு அப்படின்னா அது தாவேகா அரசு தான். அதுக்காக எங்களுடைய சிஎம் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வரலாற்றில் முதன்முறையாக நிதிநிலை அறிக்கையில சிறுபான்மை சமுதாயத்திற்கு 20க்கும் அதிகமான அறிவிப்புகளை செய்த ஒரே அரசு தமிழக வெற்றி கழக தலைமையிலான அரசு. அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு இந்த சிறுபான்மை சமுதாயம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. சோ சிறுபான்மை மக்களுக்கு தாவேகா அரசு என்னென்ன நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணாப்ல. அண்ட் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு அதிகமான திட்டங்களை வந்து இப்ப இருக்கிற தாவேகா அரசு தான் அறிவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டா உடனே டிஎம்கேல இருக்கவங்க எல்லாம் எந்திருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பாத்தீங்க அப்படின்னா தமிமுல் அன்சாரி அவர்கள் எதிர்த்து சில விஷயங்களை வந்து சொன்னாப்ல. அண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்களும் நிறைய விஷயங்களை சிறுபான்மை மக்களுக்காக பண்ணிருக்கோம், நீங்களும் இப்ப அறிவிச்சிருக்கீங்க, இன்னும் நிறைய பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்லல, ஆனா நாங்க எதுவுமே பண்ணல, எல்லாமே நீங்க தான் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஆனா அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இப்பதான் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது பொய் அப்படின்னா நாங்க அதை விட அதிகமா அறிவிச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியா அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறது எப்படி இருக்குன்னா நன்றி கெட்டத்தனத்தை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா திமுகவுடைய கூட்டணியில் தானே இருந்தீங்க, இப்போ அங்க போனதுக்கு அப்புறம் உங்க வேலையை காட்டுறீங்களா, இப்படி எல்லாம் பேசுறீங்களா, இது நன்றி கெட்டத்தனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை வந்து பாஸ் பண்றாப்ல. உங்களுடைய கோரிக்கைகளை சிறுமைப்படுத்தல, வரவேற்கிறேன், பாராட்டுறேன், இன்னும் செய்யுங்கன்னு சொன்னா, ஆனா மற்றவர்களை தாழ்த்தி விடாதீர்கள், அது ஒரு நன்றி கெட்ட ஒரு உணர்வை வெளிப்படுத்தி விடுமோ என்று நான் அச்சப்படுகிறேன். பட் என்னதான் இதுக்கு சபாநாயகர் பதில் சொல்லியிருந்தாலும் தாவேகா சைடுல இருந்து யாராச்சும் ஒருத்தவங்க இதுக்கு பதிலடி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் எந்திரிச்சிட்டாப்ல. இதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு அடி போட்டாப்ல, இப்போ கொஞ்சம் ஹெவியா போடுறேன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது நன்றி கெட்டத்தனம் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கடினமான வார்த்தையா இருக்குது. ஏன்னா அவர் வந்து நன்றி அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கும் போது எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சாப்புல, எல்லாருடைய பேரையும் மென்ஷன் பண்ணாப்புல, அதுலயே அவங்க வந்து புரிஞ்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் சும்மா ஒன்றும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரல, எதனால கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் அப்படிங்கறத அவர்கிட்ட பேசும்போது அவரே சொல்லதான் செஞ்சாப்புல. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணா சும்மாவா இருப்பாங்க, அதனாலதான் வெளியே வந்தேன் அப்படிங்கறத அவர் எங்ககிட்டயும் சொன்னாரு, வெளியே பேட்டியும் கொடுத்துருக்காப்புல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க முயற்சி பண்றதுனால தான் இவர் வெளியவே வந்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த பேசுற மாதிரி பேசி நீங்க 2 பேரும் கூட்டணி அமைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களே, அது ஊரறிஞ்ச விஷயம் தானே, அதுக்காக தானே வெளியே வந்தாரு. அப்படி வெளியே வந்த ஒரு ஆளையா பார்த்து இப்ப நன்றி கெட்டவர் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறம் பேசுவீங்கன்ற அளவுக்கு அடிச்சு விட்டாப்ல.
இந்த நன்றி கெட்ட அப்படின்ற வார்த்தையை வந்து கண்டிப்பா வந்து சொல்லிட்டேனே. மிகவும் தடித்த அவர் நன்றியோடு வார்த்தை. இருக்காருன்னு சொல்லிட்டேனே. ஏன்னா பேசுறப்ப மிகவும் தெளிவாக சொன்னார். எதனால யாருக்கெல்லாம் நன்றி சொல்லி வந்தார்? ஏதோ நன்றி கெட்ட தினமாங்களா? அப்படிலாம் இல்ல. இவர்கள் என்ன முயற்சி செய்தால் அவங்க எல்லாம் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை எதிர்த்து தான் வெளியே வந்தனர். அண்ட் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது சிறுபான்மை மக்களுக்காக நாங்க அதை பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போட்டாப்ல. ஆனா இது எல்லாமே சிறுபான்மை மக்கள் மேல இவங்களுக்கு இருந்த அக்கறையினால இவங்களா முன் வந்து பண்ண மாதிரியே பேசுறாங்களே தவிர்த்து அதுக்கு பின்னணியில என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத எடுத்து பேசுறதே கிடையாது. அவங்க பேசவும் மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த கணேஷ்குமார் இன்னைக்கு சட்டசபையிலே இருந்துச்சு அவ்வளவு ஆக்ரோஷமான கேள்விகள்லாம் கேட்டாப்புல. அதாவது சிறுபான்மை மக்களுக்காக நாங்க அதை பண்ணிருக்கோம் இதை பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறீங்களே, என்னமோ நீங்களா முன் வந்தா பண்ணீங்க, அதுக்கு பின்னாடி நாங்க எவ்வளவு போராட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம், நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பாக்கெட்ல இருந்து நீங்களா எடுத்து கொடுத்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாம வன்னியர் சமூகத்துக்கான அந்த இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது ஏதோ ஈஸியா அவங்க கொடுத்துட்ட மாதிரி பேசுறாங்க. அப்படி கிடையாது. அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்துல 21 பேர் இறந்திருக்காங்க. அந்த 21 உயிரிழப்புக்கு பிறகுதான் வன்னியர் சமூகத்துக்கான அந்த இடஒதுக்கீடே கிடைச்சிச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு சட்டசபையில வச்சு சொன்னாப்ல. அவர்களுடைய தலைவர் தான் கொடுத்தார், நாங்க இல்லன்னு சொல்லல. பல போராட்டங்களுக்கு பிறகு, வரலாறு சொல்லல, ஏதோ தாம் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்துறல, பல போராட்டங்களுக்கு பிறகு 21 உயிர்களை தியாகம் செய்த பிறகு வன்னியர் சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடு கோரப்பட்டது. 108 சமுதாயத்தையும் சேர்த்து இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. அந்த 10.5% இடஒதுக்கீடுக்கும் சாதி வாரியான கணக்கெடுப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் கேட்டது குவான்டிஃபைடு டேட்டா. அந்த டேட்டாவை தான் எங்க தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேர்ல சந்திச்சு 3 தடவை உங்க தலைவர்கிட்ட கேட்டாங்க. இன்னும் 6 மாசத்துல கொடுத்துருவீங்கன்னு சொல்லி 5 வருஷம் ஆச்சு, இன்னும் கிடைக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இன்னைக்கு சட்டசபையில வச்சுதான் கேட்டாப்ல. உங்களுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 3 முறை உங்களுடைய முதலமைச்சரை நேரில் வந்து சந்திச்சு குவான்டிஃபைபிள் டேட்டா தாங்க கேட்டிருக்காங்க. 6 மாதத்துல எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு 5 வருஷம் 5 வருஷமா நீங்க அந்த டேட்டா எடுத்து கொடுக்காததுனால இன்றை வரைக்கும் அந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பெறுவதற்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு போராடிட்டு இருக்காங்க. சோ திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டசபையில வச்சு பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஆஹா, தமிழ்நாட்டு மக்களுக்காக இவங்க எல்லாம் இவ்வளவு உழைச்சிருக்காங்களா, இவ்வளவு நலத்திட்டங்களை பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பின்னணியில என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியாத வரைக்கும் ஒவ்வொன்றையும் வாங்குறதுக்கு மக்கள் பின்னணியில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுல இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுத்து சொல்லலன்னா திமுக தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் கட்சி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசியே நம்ப வச்சிருவாங்க போல இருக்கு. சோ அவ்வளவுதான், மோஸ்ட்லி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இது சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம். முக்கியமா நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் மட்டும் வந்திருந்தாருன்னா இன்னும் பயங்கர சுவாரஸ்யமா இருந்திருக்கும், இன்னும் பயங்கர காரசாரமாலாம் விவாதம் வந்து போயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் வரலனா கூட அவருடைய ரோலை மத்தவங்க எல்லாம் எடுத்து சிறப்பாவே வந்து பண்ணியிருந்தாங்க. சோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம அதையும் சேர்த்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல அதையும் எடுத்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அவ்வளவுதான், மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Thanks, bye from Shafi. Tata, bye bye and take care. தடக்கு